நீ என்கிட்ட வந்து ஊதுறியா? தம்பி, ஒவ்வொரு வருஷமும் போட்டி நடக்கும் போதெல்லாம் 10-15 பாடை கிடைச்சிருவோம் பெரிய பண்ணையாரு. இந்த வருஷம் ஒரு வயதா சிக்கிருக்க. ஒத்தப்பணம் சொத்தப்பணமா போக கூடாதுன்னு பாடைய நல்ல காஸ்ட்லியா கட்ட சொல்லிட்டாரு நம்ம பெரிய பண்ணையாரு. சிக்னல் காட்டி கூப்பிடுதா, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை. ஏண்டா பசுமாட்டை பார்த்து பாட வேண்டிய பாட்ட காளமாட்டை பார்த்தா பாரு. என்ன பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்குன்னு காலைக்கு கோவம் வந்து குளவரி ஆகி குத்தி குடல புடிங்க என்ன பண்ணுவேன்? நீ எழுதி கொடுத்தியா? எஸ். குட் மார்னிங் காளையா. காளையா, நான் ரொம்ப வீக்கானவன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன். என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்டுனா உனக்கு நான் செல வைக்கிறேன். செலன்னு வந்து தலையாட்டுது. ஒருவேளை பாலிடிக்ஸ் மாடா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். முதல்ல நீ விழு, அதுக்கப்புறம் நான் விழுறேன். விழு காளையா. பண்ணையாரின் காலை மண்ணை காவி விட்டது. குற்றால ராஜா வெற்றி மகடம் கூட போகிறார். முரட்டு காலையில நடிச்ச மாடு ஒரே குத்துல குத்தி குடல கிழிச்சிரும்னு தொடர்றதுக்கு முன்னாடியே 10 கிலோ இருந்துச்சடா. இந்த பாருப்பா, முரட்டு காலையில இந்த மாடு நடிச்சது உண்மைதான். அந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு. அதனால பிபி, வாதம், கொலஸ்ட்ரால், அல்சர்னு எல்லா நோயும் வந்து கிடக்குப்பா. ஏண்டா மனுஷனுக்கு வர நோய் எல்லாம் மாட்டுக்கு அப்புறம் வந்துச்சு. மாட்டை வளர்த்தவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். புண்ணாக்கு பதிலா பிரியாணியும் புல்லுக்கு பதிலா பிரைவேஸும் போட்டாக்க அப்புறம் மனுஷனுக்கு வர நோய் வராம என்னையா செய்ய? இது மட்டுமாயா, காசு இல்லைன்னு ஒரு கஷ்டத்துல கொண்டு போய் இந்த மாட்டை மார்வாடிக்கிட்டு அடமானம் வச்சுட்டு வந்தையா. அங்க என்ன ஆச்சுன்னா அவன் திங்கிற லட்டு, பூந்தி, மைசூர் பாகுன்னு எல்லாத்தையும் கொடுத்ததுனால அந்த மாட்டுக்கு சுகர் வந்து வச்சிருச்சு. அப்புறம் குப்பரை விழுகாம என்னடா செய்ய? தம்பி, 13 வருஷமா பல வீரர்களை பதம் பார்த்த என் காளைய நீங்க பாதத்தை பிடிச்சு படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டீங்களே தம்பி. அதுக்கு பரிசா 18 வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சை மண்ண தங்க தாரகைய உனக்கு தான பார்த்து கொடுக்கறதா அந்த சபை முன்னால சத்தியமே பண்ணிட்டேன். கூப்பிடுகிறா மண்டோதரிய. காளையை அடக்கனா யானையா பரிசா கொடுக்கற ஒரே பண்ணையாரி வந்தாண்டா. அதுக்கு காரணம் நீ தாண்டா. தங்க பழத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியடா. மண்டோதரி அழகல மயங்கிட்டீங்களா? ஏப்புல மசமச நிக்கிற மாலையை எடு, மாமங்கலத்துல போடு. நிறுத்துமா ஐயா. நான் இந்த வித்தைய கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்டதான். நியாயமா இந்த மாலையும் மரியாதையும் அவரை தான் போய் சேரணும். அது யாரப்பா உன் குருநாதர்? தன்னடக்க அதிகம். மாலையை சீக்கிரம் சாப்பிட சொல்லுங்க. தைரியமாயிருங்க. அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. கூப்பிடுங்க நம்ம குண்டோதரிய. நாளைக்கு காலையில உங்க 2 பேருக்கும் என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம். மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாண மண்டபத்தில் அனுப்பி வைக்கிறா. சாமி, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு சாமி? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆமா,
ஊதுறவன்ல இருந்து ஓதுறவ வரைக்கும் அத்தனை பேர் அறுவாள் கைமா அலையறாங்கடா. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. என்னடா நடக்குது? மாப்பிள்ளைங்களுக்கு என்னடா ஆச்சு? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு வெறும் பசங்களா? கையில அருவாளை கொடுத்து ஆஃப் பண்ணுங்கடா. ஆஃப் பண்ணுங்க. அருவா பிடிச்சவனே காக்கா வலிப்பு அதிகமாயிடுச்சு. கவலைப்படாதீங்க. இது காக்கா வலிப்பா இருந்தா கத்திய கொடுத்தோன்னா நின்னு இருக்கும். இது அண்டங்காக்கா வலிப்பு. அருவாளை எடுத்து நடு முதுகுல நச்சுன்னு ஒரு கிளி கிழிச்சா காக்கா வலிப்பு பறந்து போயிடு. கிளிக்கலாடா. காக்கா வலி போயிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போயிடுச்சு தெரியல. ஆண்டவனுடைய திருவிளையாடலை பாத்தீங்களா மாப்பிள? ஏன் 2 பொண்ணுங்களுக்கும் காக்கா வலிப்பு இருக்கிற மாதிரியே ஆண்டவன் உங்க 2 பேரையும் படைச்சிருக்கிறான். இந்த காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வேற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, உடைஞ்சது உளுந்தூர்பேட்டை. தத்து சொன்னது போதும், இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம். ஒண்ணுக்கு மாமா எங்க 2 பேருக்கும் ஒன்னா ஒண்ணுக்கு வருது. போயிட்டு வரட்டுமா? ஆஹா, இதே ஒற்றுமை தான் 2 பொண்ணுங்களுக்கு இருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா. குரங்கு, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? பொண்ணு மலத்துக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட கோத்து விட்டியடா. சுமாரா வாழு மண்டோதரி அது மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கா. யாழு குண்டோதரி கோட்டா சீனிவாசராவ் மாதிரி இருக்காளா. நினைச்சாலே குள நடுக்குது, காது அடைக்குது, கண்ணு இருட்டுது, வாயில நுர செல்ற மாதிரி இருக்குடா. காரணம் யாரா? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. உள்ளங்கவ கல்வனா குறும்புகளில் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடும். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. கண்கள் மட்டும் பேசுமா, கைகள் கூட பேசுமா, உன் காதல் கதை என்னன்னா? உன்னை பார்த்த மாமனின் கண்கள் என்ன சொன்னதோ மறைக்காமல் பக்கம் வந்தானா கூட்டம் வந்தானா அவன் பார்க்கும் போது உடல் மண்ணம் மாறும் அழகே. விட்டுருக்கா மேலப்பா. சரிக்கா. ஐயோ, தாலி கயிறு தாம்பு கயிறா மாத்தி கொடுத்துட்டாங்களடா. ஐயா 6 நாள் மாதிரி உட்கார வச்சிருக்காங்கடா. எங்களை காப்பாத்த யாருமே இல்ல.